கோதுமை மாவோட நாட்டு சக்கரை வச்சு சூப்பர் சாஃப்டான ஆரோக்கியமான கேக் குக்கரில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சு 1 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து 1 முட்டை, 1 கப் நாட்டு சக்கரை, கூடவே 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிட்டு, இது கூட 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு இந்த மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா இந்த பேட்டர் இந்த மாதிரி சாஃப்டா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பேட்டர் ரெடி. ஆல்ரெடி பேக் டீன்ல கொஞ்சமா பட்டர் தடவி மாவு டிப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வச்சு மூடி கரெக்டாக ஒரு 35 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணால் சூப்பர் சாஃப்டான கோதுமை மாவு நாட்டு சக்கரை ஆரோக்கியமான கேக் ரெடிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.